வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த ஃபினான்ஷியர் வந்து காசை இப்பயே வச்சு ஆகணும்னு சொல்ல முத்து வந்து டைம் கேட்குறாரு 1 வருஷம். அந்த ஃபினான்ஷியர் வந்து முடியவே முடியாது, இப்போயே காசு வேணும்னு கேட்குறாரு. இப்போவே காசு வேணும்னா எங்களால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லவும், சரி 30 நாள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கும் முத்து முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியாக பேசி 3 மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஒட்டுமொத்த பேரும் கையெழுத்து போட்டு 1 மாதத்துக்குள்ளே இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த காசை கொடுக்கலன்னா அந்த ஒரு நாள் தவறுனா கூட வீட்டை வந்து ஏலம் விட்டுருவேன்ற மாதிரி அந்த ஃபினான்சியர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. விஜயா என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணி கிட்ட போயிட்டு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம், அவர் என்னை ஏமாத்துறாரு, தெரிஞ்சிருந்து ஏன் நீங்கள் வந்து எதுவுமே பேசல அப்படின்னு கேட்க, நீங்கள் எப்போலாம் போய் காசு வாங்குனீங்களோ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சிந்தாமணி விஜயா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்க அண்ணாமலை போட்டு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு ஒன்றும் பேசாமல் என்ன பண்ணுறாரு, இனிமேல் இந்த சொத்தில் வந்து ரவிக்கும் முத்துக்கும் தான் பங்கு இருக்குது, இந்த வீட்டு மேலே மனோஜுக்கு சுத்தம் பங்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்ல மனோஜ் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்புறம் விஜயா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க அண்ணாமலை கிட்ட. அவர் வந்து மன்னிக்கிற மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இன்னைக்கு நீ ஏதாவது வச்சு கொடுத்துருவியா, விஷம் வச்சு கொடுத்துருவியான்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல விஜயவாலா தாங்க முடியாமல் ரொம்ப அழுகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் இந்த காசை எப்படிலாம் கொடுக்கலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்ன நம்ம கையிருப்புன்னு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட சரடு இருக்குது, இதை விற்று ஒரு 5 லட்சம் வரும், இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம், கொஞ்சம் அமௌண்ட்டு குறையுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.